கடலூரில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குண்டு குப்பளவாடி பகுதியில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் வீட்டுப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் வெள்ள நீர் புகுந்து பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் வாகனங்களை சரி செய்ய மெக்கானிக் தட்டுப்பாடு உள்ளதாகவும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கடலூர் குமரப்பா நகர் பகுதியில் 2வது நாளாக வெள்ள நீர் வடியாமல் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். பெரும்பாலான பகுதிகளில் தரைத்தளம் மூழ்கிய நிலையில் அங்கு வசிப்போர் முதல் தளத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு இன்று கடலூரில் வெயில் அடிக்கும் நிலை. பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நனைந்த துணிகள் மற்றும் ஆவணங்களை மொட்டை மாடிகளில் காய வைக்கும் பணிகளில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். மொட்டை மாடிகளில் அந்தந்த வீட்டின் நாய்கள் மற்றும் கோழிகளும் தஞ்சம் அடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் 2வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீர் குறைக்கப்பட்டாலும் பெரிய கங்கனாங்குப்பம் சாலை வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளது. இதையடுத்து கடலூர் புதுச்சேரி வழியாக சென்னைக்கு வரும் சாலையில் 2வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக சாலையை சீரமைத்து போக்குவரத்திற்கு வழி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.